மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் முதல்வரிடம் சமர்ப்பிப்பு. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார் திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். கோவையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தலைவர்கள் பங்கேற்பு. திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும் இபிஎஸ் விமர்சனம். அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கோலாகலம். கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட போது விண்ணை பிளந்த பக்தர்களின் அரோகரா முழக்கம். குமாரசுவாமிக்கு பழனி பாலதண்டாய் குழந்தை வேலப்பன் ஞான பண்டாரத்திற்கு வேலாயுத சுவாமிக்கு காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு சுமார் 62,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடகாவின் கேஆர்எஸ் அணையிலிருந்து 50,000 கனஅடி நீரும் கபினியிலிருந்து 12,000 கனஅடி நீரும் வெளியேற்றம். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட கணவர் குடும்பத்தினர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது மாவட்ட நீதிமன்றம். உலகளாவிய அமைப்புகளில் தென்பகுதி நாடுகளுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அதிருப்தி. மோடி ஆட்சியில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகின்றனர், ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகின்றனர். பங்குச்சந்தை முறைகேட்டை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தங்களுக்கு எதிரான கொள்கைகளை ஆதரிக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அதிரடி. வரியை ஆயுதமாக்கி நெருக்கடி தருவதா என சீனா கண்டனம்.